இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கை துணையோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தாரகாரகா அப்படிங்கிற கிரகத்தின் மூலமாக நம்ம அறிய போகிறோம். தாரகாரகா அப்படின்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். தாரகாரகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரம்னா நம்மளோட வாழ்க்கை துணை, காரகன் அப்படின்னா வாழ்க்கை துணையை குறிக்கிற ஒரு கிரகம் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். தாரகாரகா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாதகம் கையால் எழுதப்பட்ட ஜாதகமாக இல்லாமல் பிரிண்டட் ஃபார்மேட்டில் இருக்குது, கம்ப்யூட்டரைஸ்டு ஜாதகமாக இருக்குது அப்படின்னா அதில் நம்ம ஈஸியாகவே பார்க்க முடியும். உங்களோட ஜாதகத்தில் ராசி கட்டம், நவாம்சம் இதெல்லாம் இருக்கும். அந்த பேஜஸ் எல்லாம் நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு டிகிரி கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நம்ம தாரகாரகா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். நான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு ஒரு சில இது காமிக்கிறேன். எந்த கிரகத்தோட டிகிரி இருக்கிறதுலே ரொம்ப குறைவாக இருக்கோ அதுதான் நம்ம தாரகாரகா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் தாரகாரகா. ஏன்னா சுக்கிரனோட டிகிரி தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. 0ல் ஆரம்பிக்குது. 0, 39, 27. அடுத்து இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சந்திரன் தான் தாரகாரகா. ஏன்னா அது 4ல் ஆரம்பிக்குது. 4 விட குறைவாக ஆரம்பிக்கிற மாதிரி வேறு எந்த கிரகங்களும் இல்லை. இப்போ ஒருவேளை உங்களோட ஜாதகத்தில் 2 கிரகம் ஒரே டிகிரியில் ஆரம்பிக்குது, 0, 53, 0, 34 அப்படின்னு இருக்குன்னா 34 தான் குறைவான எண்ணிக்கை. அதனால நீங்கள் 0, 34 அப்படிங்கிறத தான் உங்களோட தாரகாரகாவாக எடுத்துக்கணும். இதில் முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா, ராகு மற்றும் கேதுவை நம்ம தாரகாரகாவாக எடுத்துக்க மாட்டோம். ராகு கேதுக்கு குறைவான டிகிரி இருந்தாலுமே ராகு கேதுவை தாரகாரகாவாக எடுத்துக்க கூடாது. ராகு உங்களுக்கு இப்போது 0ல் இருக்குது. வேறு கிரகம் 1, 2ல் தான் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த 1ல் ஆரம்பிக்கிற அந்த கிரகத்தை தான் நீங்கள் தாரகாரகாவாக எடுத்துக்கணும். ஒருவேளை இப்போ உங்களோட தாரகாரகா சுக்கிரனாக இருக்குது, சுக்கிரன் கூட குருவும் இணைந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் சுக்கிரனோட பலனையும் பார்த்து குருவோட பலனையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களோட ஜாதகம் கையால் எழுதப்பட்ட ஜாதகமாக இருக்குது, அதில் எந்த கிரகத்துக்கு எவ்வளோ டிகிரி அப்படிங்கிறது குறிப்பிடலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் நிறையா ஆஸ்ட்ராலாஜிக்கல் ஆப்ஸ் இருக்குது, ஜோதிடம் சம்மந்தப்பட்டது. அதில் நீங்கள் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட பிறந்த ஊர், பிறந்த நேரம், பிறந்த தேதியை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகம் அதில் ஜென்ரேட் ஆகி வரும். அதில் எந்த கிரகம் எந்த டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். தாரகாரகா கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு வேறு எதுவும் சிரமம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் அதை தெரிவிக்கலாம். இப்போ நம்ம உங்களோட தாரகாரகா எதுவாக இருந்தால் உங்களோட வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரியன் உங்களோட தாரகாரகாவாக இருக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணை ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க ரொம்ப தனியாக தெரியக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. சுற்றி இருக்கிற எல்லாருமே அவங்கள ரொம்ப நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லாரோட ஞாபகத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. தனித்தன்மை வாய்ந்த ஒரு நபராக இருப்பாங்க. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு யூனிக்கான பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. பிறவியிலேயே ஆளுமை திறன் கொண்ட ஒரு நபர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். லீடர்ஷிப் ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப கச்சிதமாக பண்ணுவாங்க. நல்ல ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாகவே கரெக்டாக பண்ணி முடிச்சிருவாங்க. ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபராக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் கரெக்டாக பண்ணுவாங்க அவங்களோட கடமைகளை. எல்லா விஷயத்துலையுமே பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ரொம்ப பொறுப்புணர்ச்சி கொண்ட ஒரு நபராகவும் இருப்பாங்க. இவங்க கூட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக உணர்வீங்க. சூரியனை பார்த்தீங்கன்னா நம்ம அரசன் கூட ஒப்பிடுவோம். அதனால ஒரு ராஜாக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இந்த நபர்கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒளிவு மறைவு இல்லாமல் நேரடியாக பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. எல்லாரும் மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. மரியாதையும் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் இவங்களை நினச்சி பெருமைப்படக்கூடிய அளவுக்கான குணாதிசயங்கள் இவங்க கிட்ட இருக்கும். நெகட்டிவ் சைடாக நம்ம எது பார்க்கலாம் அப்படின்னா இவங்க கொஞ்சம் ஈகோ உள்ள ஒரு நபராக இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாரை விடவும் தனக்கு அதிகமாக தெரியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அனுசரிச்சும் போக மாட்டாங்க.
ரொம்ப பாஸியாக வந்து பேசக்கூடிய ஒரு நபராக வந்து இருப்பாங்க. அதிகார தோரணையில் பேசுகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பர்சனல் லைஃபுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட வேலை தொழிலுக்கு வந்து அதிகமாக கொடுப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வந்து நேரடியாக வந்து சொல்லிடுவாங்க. உங்களுக்கு வந்து அது ஹர்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத வந்து யோசிக்க மாட்டாங்க. தான் பெஸ்ட் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. உங்களோட தாரகாரகா சந்திரனா இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து இரக்க குணம் உள்ளவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட உணர்வு திறனும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மென்மையான ஒரு நபராக இருப்பாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க வந்து ரொம்ப இமோஷ்னலி சேஃபாக ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. உங்களோட கம்ஃபர்ட் ஜோனாக இருப்பாங்க. ஃபீல்ஸ் லைக் ஹோம் அந்த மாதிரியான ஒரு நபராக இருப்பாங்க. மற்றவங்கள வாழ்க்கையில் முன்னேற்றி விடுற ஒரு நபராக இருப்பாங்க. உங்களோட உணவு விஷயத்தில் அதிக ஈடுபாடு காட்டுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்த செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. எல்லார் கூடயும் ஈஸியாக பழகிற ஒரு நபராக இருப்பாங்க. எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு போக தெரியும். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க. வாழ்க்கை எப்படி போகுதோ அதுபடி போகிற மாதிரியான ஒரு நபராக இருப்பாங்க. அமைதியை விரும்புகிற ஒரு நபராக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் ஒரு அமைதியான மனநிலைமையில் பார்த்துப்பாங்க. உங்களோட மனநிலைமை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாமையே அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. நீங்களும் அவங்க மேலே கேரிங்காக இருக்கணும், அவங்களோட இமோஷன்ஸை ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கும். ரொம்ப மூடியான ஒரு பர்சனாக இருப்பாங்க. வெளிப்படையாக எல்லாத்தையும் பேச மாட்டாங்க. அவங்களோட உணர்வுகளுமே பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அவங்கள புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நபராக இருப்பாங்க. சீக்கிரமே ஹர்ட் ஆகிடுவாங்க. குறிப்பாக நீங்கள் எதுவும் சொல்கிறீங்க இல்லை உங்கள் கூட எதுவும் சண்டை அப்படின்னா சீக்கிரமே ஹர்ட் ஆகிடுவாங்க. அதை அவங்க வெளிப்படையாக உங்ககிட்ட சொல்லாமல் கூட இருக்கலாம். புதன் உங்களோட தாரகாரகாவாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து புத்திசாலியாக இருப்பாங்க, ஜாலி டைப்பாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எதை பற்றினாலும் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நேரம் பேசலாம். வயதில் வந்து இவங்க உங்களை விட கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெண்களாக இருந்தாலுமே அப்படி இல்லைன்னா குழந்தைத்தனமான ஒரு குணம் வந்து இவங்கக்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். நிறைய விஷயத்தில் ஈடுபாடு வந்து காட்டுவாங்க. நிறையா ஹாபிஸுமே இவங்களுக்கு இருக்கும். எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாகவே கற்றுப்பாங்க. பெரிய விஷயத்த கூட ஈஸியாக எடுத்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. விளையாட்டுத்தனம், குறும்புத்தனம் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்கும். காமெடியாகவும் பேசுவாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் வந்து பண்ணி போவாங்க. நீங்களும் அறிவாளியாக இருக்கணும், இவங்கக்கிட்ட நீங்கள் அறிவோடு பேசணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். எப்போதும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கு நிறையா சுதந்திரம் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இதோட நெகட்டிவ் சைடாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தொடர்ச்சியாக இவங்களால எந்த விஷயத்தையும் வந்து பண்ண முடியாது. சீக்கிரமாகவே இவங்களுக்கு போர் வந்து அடிச்சிடும். எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ரொம்ப கமிட்டடாக இருக்க மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களாலேயே சில நேரத்தில் புரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க இல்லை கோவப்படுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. குழந்தைத்தனமாக பிஹேவ் பண்ணுவாங்க. ரொம்ப மெச்சோர்டாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இமோஷ்னலி உங்கள் கூட கனெக்ட் ஆகாத மாதிரியான உணர்வும் உங்களுக்கு வரும். சுக்கிரன் உங்களோட தாரகாரகாவாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து பார்க்குறதுக்கு அழகான நபராக இருப்பாங்க. அவங்க அழகாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கும். அழகாக இருக்கிற பொருட்கள் விஷயத்தை வந்து இவங்க விரும்புவாங்க. நல்ல டேஸ்டான சாப்பாடு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக இருக்கணும், என்ஜாய்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. எளிதாகவே எல்லார் கூடயும் பழகிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யார் கூடயும் சண்டை வந்து போட மாட்டாங்க, ஒரு சைடாக வந்து பேச மாட்டாங்க. எப்போதுமே ஒரு நடுநிலையாக பழகக்கூடிய நபராக இருப்பாங்க. சண்டை சச்சரவெல்லாம் விரும்ப மாட்டாங்க. யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே தெரியும். இந்த குணத்தினால பார்த்தீங்கன்னா இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நல்லாவே ஷைன் ஆவாங்க. அக்கறையான நபராக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க. குவாலிட்டியை தான் வந்து இவங்க விரும்புவாங்க. இப்போ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அது லேட்டானாலும் பரவாயில்ல, ஆனால் குவாலிட்டியானதாக வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்களோட நெகட்டிவாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருப்பாங்க. இவங்களோட கம்ஃபர்ட்டுக்கும் குவாலிட்டிக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இவங்க வந்து இமோஷன்ஸுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்காத ஒரு நபராக தெரிவாங்க. பொருள், வசதி வாய்ப்பு மேலே ஆசையுள்ள ஒரு நபராக தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட தாரகாரகா செவ்வாயாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து எந்த ஒரு விஷயத்தினாலும் லாஜிக்காக யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு வந்து ஒப்பீனியன் எல்லா விஷயத்துலேயுமே இருக்கும். ரொம்ப இன்டென்ஸான பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, பேஷனேட்டாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அவசர குணமுமே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக சமாளிப்பாங்க.
ஒரு விஷயத்தில் ஈடுபாடாக இருக்காங்க அப்படின்னா அதிலிருந்து கவனம் வந்து செதற மாட்டாங்க. நேரம் வந்து வீண் பண்ணுறதும் இவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. சீக்கிரமே வந்து முடிவுகளும் எடுப்பாங்க. தன்னோட அன்பை வந்து செயலில் வெளிக்காட்டுவாங்க. உங்களுக்கு எதுவும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உங்கள் சைடு வந்து இருப்பாங்க. மெக்கானிக்கல் டெக்னாலஜி ரிலேட்டடான ஸ்கில்ஸ் வந்து இவங்களுக்கு நிறையாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நேரடியாக பேசுவாங்க. இது தப்புனா தப்பு, இது சரினா சரி. நேர்மையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினப்பாங்க. உங்ககிட்டையும் எதிர்பார்ப்பாங்க. நெகட்டிவாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாகவே வந்து கோபம் வந்து படுவாங்க. அவங்களுக்கு பொறுமை ரொம்ப கம்மியாகவே தான் இருக்கும். நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். உங்களோட தாரகாரகா குருவாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து மென்மையான குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. புத்திசாலியாக இருப்பாங்க. எளிதில் எல்லாரையும் மன்னிக்கிற குணமும் அவங்கக்கிட்ட இருக்கும். எல்லாமே வந்து நல்லதுக்கு தான் நடக்குது அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கும். எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்குற குணம் அவங்கக்கிட்ட இருக்கும். வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படிங்கிறத கிளியராக பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் உதவியும் செய்வாங்க. எல்லாருக்குமே வந்து கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆன்மீகத்தில் கூட இவங்க வழிகாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது சரியானதாக தான் இருக்கும். நீங்கள் பேசுகிறத எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்து கூர்ந்து கவனிப்பாங்க. உங்களுக்கும் இவங்களுக்கும் வயசு வித்தியாசம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அமைதியாக இருப்பாங்க. அமைதியை தான் விரும்புவாங்க. ரொம்ப பொறுமையான குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. நியாயத்துக்கு வந்து ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. இவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். இவங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறத பார்க்குறப்போ ஒரு சில நேரத்தில் இவங்க ப்ராக்டிக்கலாக யோசிக்காமல் இருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்து வரும். ரியாலிட்டியை வந்து புரிஞ்சுக்காத ஒரு நபர் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ரொம்ப தத்துவமாக வந்து பேசுவாங்க. இவங்க சொல்கிறத வந்து நீங்கள் ஏற்றுக்கலை மதிக்கலை அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. அந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப டீச்சர் மாதிரி இவங்க டீச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எண்ணம் வரலாம். உங்களோட தாரகாரகா சனியாக இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ரொம்ப பொறுப்பான நபராக இருப்பாங்க. வாழ்க்கையை வந்து ரொம்ப சீரியஸாக வந்து பார்ப்பாங்க. அவங்களோட கடமைகள் என்னவோ அதை வந்து சரிவர பண்ணுவாங்க. ரொம்ப மெச்சூர்டான ஒரு நபராகவும் இருப்பாங்க. வாழ்க்கையில் இவங்க நிறையா கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இவங்க நேரடியாக பேசக்கூடிய நபராக இருப்பாங்க. நேர்மையாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கிறவங்களா இருப்பாங்க. மற்றவங்க வந்து இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சாலுமே இவங்க விடாமுயற்சினால் அதை செஞ்சு முடிப்பாங்க. எந்த ஒரு கஷ்டமான வேலையோ இல்லை சூழ்நிலைகள் இருந்தாலுமே இவங்க அதை நினச்சி வருத்தப்படாமல் இல்லை மற்றவங்க இவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்காம தானே வந்து அந்த சூழ்நிலையை கடந்து வருவாங்க. தன்மையான குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. எல்லாரையுமே ஒரே மாதிரி நினச்சி பழகக்கூடிய இயல்பு இவங்கக்கிட்ட இருக்கும். இயற்கைக்கும் மிருகங்களுக்கும் இவங்க முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. எந்த ஒரு கடுமையான சூழலையுமே அமைதியாக பொறுமையாக கையாளக்கூடிய நபராக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் உங்கள் கூட சேர்ந்து இருப்பாங்க. உங்களை விட்டுட்டு எளிதாக விலக வந்து மாட்டாங்க. வாழ்க்கையை வந்து இவங்க தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இப்போ எது முக்கியம் அப்படிங்கிறத விட 10 வருஷத்துக்கு அப்புறம் எது முக்கியம் அப்படின்னு யோசிப்பாங்க. உங்களோட வாழ்க்கை துணை வந்து உங்களை விட வயதில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டியுமே ரொம்ப மெச்சோர்டான பர்சனாக இருப்பாங்க. இவங்களுக்கு இளநரைகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நெகட்டிவாக நம்ம எது பார்க்கலாம் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கனால வாழ்க்கையில் எல்லாமே வந்து பாசிட்டிவாக யோசிக்க மாட்டாங்க. நெகட்டிவ் சைடும் யோசிப்பாங்க. அதனால இவங்க வந்து உங்களுக்கு நெகட்டிவான ஒரு பர்சன் மாதிரி தெரியலாம். நீங்களும் வந்து ரொம்ப மெச்சோர்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ரொமான்டிக்கான நபராக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. வாழ்க்கையோட உண்மைத்தன்மை எதுவோ அதை தான் வந்து இவங்க பார்ப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் திருமணம் ஆன புதுசில் நீங்கள் நிறையா பிரச்சனைகள் சிக்கல்களை வந்து சந்திக்கிற மாதிரி இருந்தாலுமே போக போக வந்து எல்லாமே சரியாயிரும். இவங்க வந்து ரொம்ப மெச்சோர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அழகாகவும் மாறுவாங்க. நல்ல ஒரு பெட்டரான பர்சனாக மாறுவாங்க. திருமணம் ஆன உடனே வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு 5-6 வருடங்கள் கழித்து எல்லாமே சரியாயிரும். படிப்படியாக தான் சரியாகும். நீங்கள் பொறுமையாக இருக்கணும். சனீஸ்வரர்னாலே உங்கள் பொறுமையை சோதித்து உங்ககிட்ட இருக்கிற பொறுமையை தான் எதிர்பார்ப்பார். இது வந்து பொது பலன் தான். உங்கள் சுய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து வேறுபடும். சுக்கிரனோட அமைப்பு வந்து நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் வந்து ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க. ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு நபராக கூட இருப்பாங்க.